ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் அகாடமி சாண்டகோ ப்ரொஃபஸர் மான்வோட சீசன் 3 எபிசோட் 10 தமிழ் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்த மாதிரி எல்லாம் லைக் பண்ண பார்த்துக்கோங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நம்ம வந்து 13K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த கோல் வந்து 14K தான். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஸ்பார்க் ஃபார்மில் வந்து சேர்ந்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், ஒரு அவசரம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து வந்து காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு டோராக வந்து திறந்து பார்த்துக்கிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்மளோட ரொவினை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ரூமாக வந்து செக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இங்கே இத்தனை ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் இது வந்து முடியாது, ரொம்ப கஷ்டன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போது நம்மளோட ரிம்லே வந்துட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், பட் இதுதான் ஒரே வழின்றமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு இங்கே என்ன தான் நடக்குதுன்றமா சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கான் இல்லையா, அவனோட மோட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது இங்கே இருக்க மேஜர்ஸ் எல்லாரையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் இவனோட மோட்டிவே. ஸோ அப்படி பார்த்தா இவனால் கிட்டத்தட்ட இங்கே இருக்க பாதி மேஜர்ஸ் கூட வந்து கொல்ல முடியாது. ஸோ இவன் வேறு ஏதோ பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஃப்ளோரில் ஒரு ஷாக் வந்து எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட ரொயினா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷாக் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, இந்த பிளேஸ் வந்து கொலாப்ஸ் ஆக போதான்ற மாதிரி சொல்லி பார்க்க திடீர்னு அவனோ கத்திக்கிட்டே வந்து என்னை காப்பாற்றுங்கன்ட்டு திவுன்னு ஓடி வரான். யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு டீமை சேர்ந்தவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்கான். மான்சஸ் வந்துட்டாங்க காப்பாற்றுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கதறான் பையன். பார்த்தா நிறைய மான்சஸ் வந்துட்டாங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து நடுராத்திரியில் தான் மான்சஸ் வந்து சம்மன் ஆவாங்க. இன்னுமே நடுராத்திரி வந்து ஆகலை, அதுக்குள்ளே எப்படி இவங்க வந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்துட்டு இருப்போம். சரி, இப்போதைக்கு நம்ம இந்த வந்தவங்களோட வேலையை முடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ரொயினா நம்மளோட ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுங்களுமே அப்படியே காணாமல் போயிடுதுங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆள்கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, உன்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் எங்கே போனாங்கன்னு சொல்லி கேட்க, ஏன் உன்னால் பார்க்க முடியலையா, நான் மட்டும்தான் நான் தனியாக ஓடி வந்தேன், என்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்றவன் சொல்லிட்டு வந்து சொல்ல, திரும்பி பார்த்தா நம்மளோட அந்த அட்டாக் பண்ணாங்க இல்லையா இவ்வளோ நேரமாக அந்த நைட்ஸு, அது எல்லாம் திருப்பி ரீஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம ஹீரோக்கு இப்போ தான் வந்து புரிய வருது, ஆக்சுவலாக வந்து இந்த எஸ்டேட்டோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆன் ஆகிருக்கு. இன்னும் நடுராத்திரியே வந்து ஆகலை, நடுராத்திரி தான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆன் ஆகணும். பட் இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஷாக் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அப்போ வேறு யாரோ தான் ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா, கதவெல்லாம் வந்து மூடி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கதவு மூடினோடனே அந்த வைப்ரேஷனை வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த மான்சஸ்லாம் வந்து சமன் ஆகிருக்கும். இப்போ அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஓடி போகலாமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கண்டிப்பாக இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு ரிம்லேயும் சொல்லுவார், செம்பாய் சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாருமே அது ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆவாங்க ஃபைட் பண்ணுறதுக்கு. நம்மளோட ஆர்ட்டே இருக்கான் பார்த்தீங்களா, சும்மா பொலன்னு பொழப்பான் பயங்கரமாக. எனக்குன்னு இந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்காக இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோவுமே அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். கிட்டத்தட்ட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே நம்மளோட டீம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு தள்ளிடுறாங்க. பட் திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த இடத்துல சமனாக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட எண்ட்லெஸ்ஸாக வந்து சமனாக வராங்க. அப்புறம் நான் வந்துட்டு கவலைப்படாதீங்க, நான் வந்து இந்த வாட்டி ஃப்ரண்ட்டில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரண்ட்டில் போயிட்டு அவங்களோட மேஜிக்கல் பீஸ்ட் வந்து சமன் பண்ணுறாங்க. பார்த்தா அது ஒரு பெரிய நத்தை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது, ஒரு ஸ்னைல் மாதிரி வந்து வருது. அது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா இவங்க எல்லாம் மானனால தான் வந்து அந்த இடத்துல செவன் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அதே மானை வந்து அப்சர்வ் பண்ணி இந்த ஸ்னைல் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு தள்ளிடும். ஸோ அதுதான் இதோட வேலையே. ஸோ அதனால் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சுற்றி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த நைட்ஸ் எல்லாம் உருவாகிட்டு இருக்காங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்க முக்கியமான ஆளுங்களை வந்து இப்போ தான் வந்து காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு, நம்மளோட பிளானில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும்டா நீங்கள் எங்கே தான் இருப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அண்ட் கேங் தான். நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ட் கேங் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடத்த வந்து சுக்குநூறாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுத்தமாக உடச்சி போட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த ஆளுங்களும் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுறானுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம். அப்போ பார்த்தா நம்மளோட ஆர்ட்டியோட கல்ல ஸ்லைம் மாதிரியே வந்து ஒட்டிகிட்டே இருக்கும். இது என்னதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்ட்டை வந்து கேட்க, இது வந்து ஒரு லிக்விஃபைட் மானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரொயினா வந்து சொல்கிறாங்க. அதாவது ரொயினாவோட இந்த நெத்த இருக்கு இல்லையா, இதோட பேர் மோனியாமா. இது வந்து அதோட மானாவோட லிமிட்டை ரீச் பண்ண உடனே அது வந்து அதோட மானாஸ் வந்து எக்ஸ்பெல் பண்ணிடுமாம்மா. ஸோ அதுதான் வெளியே விழுந்து கிடந்த அந்த பிங்க் கலரில் இருக்க அந்த சப்ஸ்டன்ஸு, அதை வந்து மானா போர்ஷனாக கூட வந்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. இப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பாய் இருப்பான் இல்லையா, இவன் மேலே ஒரு
அட்டாக் வந்து விழுது. நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஆர்டி என் பின்னாடி வாண்டுற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து சொல்கிறான். ஆர்டி வந்தோடனே பயப்படாத, நான் வந்து அந்த குழந்தையெல்லாம் வந்து அட்டாக் பண்ண போகிறதில்ல, ஸ்டார்டிங்லேயே அவனை வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம், பட் இப்போ கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்க நம்மளோட ஹீரோ வந்துட்டு நீயான்ற மாதிரி சொல்லிட்டு பார்ப்பான். அப்போ இவர் வந்துட்டு எனக்குமே இந்த மாதிரி வந்து நடக்கூடாதுன்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் என்ன பண்ணுறது ஜான்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிம்லே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கிறாரு. அப்போ நம்ம ஆர்டேவுமே வந்துட்டு சார் ரிம்லேன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, பட் ஆனால் இந்த ஷேடோ நைட்ஸ் எதிர்த்து நீங்கள் சண்டை போடும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி தப்பாக தான் வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல நம்மளோட ஹீரோ வந்துட்டு பார்க்கும் போது நீங்கள் வந்து லெஸ்லே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியுது, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்னையுமே வந்து தெரிஞ்சிருக்கு, நீங்கள் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க நீ வந்து நான் லெஸ்லே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லி அவர் வந்து கேட்பார். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ்டேட்டில் லெஸ்லே இருக்கிறதுக்கான எந்த ஒரு ரீசனுமே வந்து கிடையாது, அதுவும் இல்லாமல் இந்த எஸ்டேட்டில் இருக்க மொத்த மேஜர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவனால் வந்து கொல்ல முடியாது, ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி அவனால் எதனா வந்து பண்ண முடியும். இப்போ வந்து அவன் ஜென்ரலான ஒரு விஷயத்த வந்து சொல்லுவான், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பேசின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஸ்டேட்டில் வந்து கிட்டத்தட்ட 5 வெயின்ஸ் வந்து இருக்குமாமா, அதாவது 5 நரம்பு மாதிரி மானா வெயின்ஸ் வந்து இருக்கும், அது மூலிமா தான் மானா வந்து இந்த எஸ்டேட்டுக்கு வந்து வரும். ஸோ சப்போஸ் ஒரு வெயின் வந்து டெஸ்ட்ராய் ஆச்சுனாலுமே கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு வெயினாக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இந்த எஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே தடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும். இதுதான் லெஸ்லியோட பிளானுமே. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பான் லெஸ்லினால் பாதி இமேஜஸ் தான் வந்து கொல்ல முடியும், பாதி பேரை ஒன்றுமே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த இடத்துல லெஸ்லியோட பிளான் என்னென்னா இந்த இடத்தையே வந்து சுக்குனராக காணாமல் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இந்த மானவெயின் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விடுறது தான். ஸோ அப்போ இந்த இவர் இருக்கார் இல்லையா நம்மளோட ரிம்லே, அவரும் வந்துட்டு பரவாயில்ல நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட, பட் என்னதான் இருந்தாலும் இந்த வெயின் வந்து ஆல்ரெடி சீல் பண்ணிட்டாங்க, இது வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, உன்னால் இதுக்கு மேலே வந்து இதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு வேறு வழி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இப்போதைக்கு உன்னை வெளில விட்டா நீ வந்து சார் லெஸ்லேக்கு ஆபத்தாக தான் வந்து இருப்ப, அதனால் இந்த இடத்துல உன்னை கொள்றதா வந்து பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆட்டு நீ வந்து அந்த செம்பாயும் நம்மளோட ரோயினா இருக்காங்க இல்லையா 2 பேரையும் கூப்பிட்டு இந்த எஸ்டேட்டை விட்டு வெளில கிளம்புன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆட்டையுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவுமே வந்துட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரிம்லே எதிர்த்து சண்டை போகிறதுக்கு நிற்கிறான். அப்போ ரிம்லேயுமே வந்துட்டு எனக்கு வந்து தெரியும் நீ வந்து அந்த குழந்தைய அடிப்படை விழமாட்டேன்னு சொல்லிட்டு, பட் என்னதான் இருந்தாலும் நீ தைரியமாக இந்த மாதிரி தனியாக நிற்பன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அவரோட பொண்ணை தேடி தான் வந்து வந்திருப்பார். என்னதான் இருந்தாலும் லைட்டாக அந்த இடத்துல வில்லன் ரோல் வந்து ப்ளே பண்ணுறது இது என்னன்னு சொல்லிட்டு போக போக தான் வந்து புரியும். அப்போ நம்மளோட ஹீரோவும் இப்போ இவர் இருக்கார் இல்லையா ரிம்லே, இவங்க 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக வராங்க. இவர் வந்துட்டு நீ நினச்சது நடக்கணும்னு வச்சுன்னா என்னை வந்து கொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு ரிம்லே வந்து சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நீங்கள் சொல்கிறதே நான் வந்து பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு ரெடியாக வரோம். 2 பேருக்கான ஃபைட்டுமே வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகுது. பட் என்ன தான் இருந்தாலுமே நம்மளோட ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா அவன் கிட்ட இருக்க அந்த ஏத்தன் நாப்டனஸ், அதாவது இந்த ஷேடோ ஸ்பெல்லு பயங்கர ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு ஸ்பெல்லு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஈஸியாக என்ன அட்டாக் வந்தாலும் அசால்ட்டாக டாச் பண்ணி அதாவது டெலபோர்ட் ஆகிட்டே வந்து இருக்கான். ஸோ அதனால இந்த ஆளுக்குமே வந்து புரியாது நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அடிப்பான், சைடில் இருந்து அடிப்பான், மேலே கீழேன்னு சொல்லிட்டு மாற்றி வந்து அடிக்க ஆரம்பிப்பான். அந்த ஆளுக்குமே வந்து ஒரு கடத்துக்கு மேலே என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளுமே வந்து பார்ப்பாரு. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்புன்னு நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சீலிங் ஸ்பெல் மாதிரி போட்டு விட்டுருவாரு. இப்போ உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் உன் மேலே ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோ மேலே வந்து அட்டாக் பண்ணுறாரு. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து திருப்பி வந்து டெலபோர்ட் ஆகிட்டு தப்பிச்சிடுறான். அப்போ கொஞ்சம் தூரத்தில் அவன் போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மேஜிக்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவார். அடுத்த செகண்டே அந்த மேஜிக் அங்கே ஸ்ப்ரெட் ஆனோடனே நம்ம ஹீரோ மறைஞ்சிருப்பான், பட் அந்த மேஜிக்னால வந்து வெளில வந்துடுவான். இப்போ வேறு வழியே கிடையாதுன்றதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்ஸ் கோட்டியான்ற அவனோட பயங்கரமான ஒரு சீக்ரெட் வெப்பனை வந்து வெளில எடுத்துகிட்டு வரான். அதுதான் அந்த டீமன் மாதிரி ஒன்று வெளில வரும் இல்லையா, அதுதான் இது. அப்போ இவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த மாதிரி ஒரு டீமனை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல, அதுவும் இல்லாமல் இது டீமனும் கிடையாது உன்னோட சமன் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருப்பார். அப்போ இந்த ஸ்பெல்லு வந்து அவர்கிட்ட வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே காணாமல் போயிடுறாரு, அதாவது தப்பிச்சு அங்கேருந்து ஓடியே போயிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் அந்த ஆள் ஓடி போயிட்டாரான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா உண்மையாக ஓடி தான் போயிட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் சீக்கிரமாக அந்த நான் ஆக்டிவேட்டட் மேஜிக் புக் இருக்கு இல்லையா அதை வந்து எடுக்கணுன்ற
மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த சீக்ரெட் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து ஓடி போகிறான். ஏன்னா இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சுத்தமாக வந்து கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஹீரோவுக்கு தேவையான புக்கை எடுத்துகிட்டு ஈஸியாக வெளில போக முடியும். ஸோ அதனால் அந்த ரூமுக்கு வந்து வரான். வந்த அடுத்த செகண்டே உள்ளே பார்த்தா அந்த டாட்டை தான் வந்து நின்றுட்டு இருப்பான். அவன்ட்டு நீ தானே ரிம்லே கூட இருந்தவன், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இந்த இடத்துக்கு ஒரு விஷயத்த தேடி வந்திருக்குன்னா கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அது இந்த புக்கா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கையில் வந்து காட்டுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ தேடி வந்த அந்த நான் ஆட்ரிபியூட்டட் மேஜிக் புக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆள் கையில் தான் வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இவர் வந்து ஆக்சுவலாக அந்த ரிம்லே வந்துட்டு இந்த டாட்டை மேலே ஏன் பயங்கர காண்டில் இருப்பார்னா, அந்த பொண்ணு கூட ஒரு டீம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? அந்த டீமே வந்து அந்த மானாஸ்டாமை பார்த்து பயங்கரமாக பயந்து ஓடி போயிட்டாங்க தொடர் நடுங்கிங்கன்னு சொல்லிட்டு. அந்த டீமை சேர்ந்த ஆள் தான் இவனும். இந்த ஆளும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் அங்கேருந்து ஓடி போயிருப்பான். ஸோ அதனாலே வந்துட்டு ரிம்லேக்கு இந்த ஆள் மேலே பயங்கர காண்டு. இந்த ஆள் தான் தொடர் நடுங்கி ஓடி வந்துட்டா பொண்ணு, அதனால தான் செத்து போனா, அதாவது காணாமல் போனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு ப்ரெசென்ட்டில் வந்து காட்டுறாங்க. இந்த ஆள் வந்துட்டு உன்னோட ரியாக்ஷன் வச்சு பார்த்தாலே தெரியுது நீ இந்த புக்கை தேடி தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு முன்னாடியே இந்த ஹிடன் ரூம் வந்து கண்டுபிடிச்சிட்டு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு இதுதான் அந்த நான் ஆட்ரிபியூட் புக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இந்த ஹிடன் ரூம் எப்படி கண்டுபிடிச்சன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, நான் வந்து லக்கி தான்ப்பா, அதுவும் இல்லாமல் இந்த ரூம் வந்து கொலாப்ஸ் ஆக போகுது, ஸோ எப்படியே நான் வந்து இந்த ரூம் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லுவார். நம்ம ஹீரோ வந்துட்டு அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நீ எல்லா புக் கூட வந்து எடுத்துக்கோ, பட் இந்த ஒரு புக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, இந்த உலகத்தில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸை வந்து இந்த புக்கில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால் நான் எதுக்கு உனக்கு இதை வந்து கொடுக்கணும், நான் தானே கண்டுபிடிச்சேன், ஸோ அதனால் எனக்கு தான் இது வந்து அன்ஃபேராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மேஜிக் அட்டாக் வந்து அந்த டாட்டை மேலே விடும். அந்த புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த ஆளோட கையிலேருந்து ஸ்லிப் ஆகி வெளில வந்து விழுந்துடும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இரும்பு கம்பி யூஸ் பண்ணி பிசி அந்த புக்கை கையில் வந்து எடுத்துடுறான். அப்போ இந்த ஆள் வந்துட்டு அந்த புக்கு திருப்பி கொடுறான்ற மாதிரி சொல்லி கேட்டால் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ இது ஏன் கையில் இருக்குது, உனக்கு அதுக்கு நான் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பான். அப்போ நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல டாட்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. திருப்பி பார்த்தா நம்மளோட ரிம்லே தான் வந்து வந்திருக்கான். பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் திருப்பி வந்து சண்டை மாட்டிக்குது. ஸோ ஏன்னா இவர் வந்துட்டு திருப்பி நீ தான் வந்து என் பொண்ணு வந்து காணாமல் போனதுக்கு காரணன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அந்த ஆள் வந்துட்டு இல்லை அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ ரிம்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து பெல்லை வந்து ரிங் பண்ணுவார். அடுத்த செகண்டாக அந்த இடத்துல நிறைய ஆன்மாக்கள்லாம் வந்து வரும். அப்போ தான் வந்து இவர் வந்து சொல்லுவார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இடத்துல செத்து போனாங்களே ஆளுங்க, அவங்களோட ஆன்மாக்கள் இங்கே தான் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதுக்குள்ளேயே தான் வந்து மிதந்துட்டு இருக்கும். ஒரு ஜெயிலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க ஒரு கைதி மாதிரி, ஒரு கூண்டுக்குள்ளே இருக்க ஒரு பேர்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே தான் வந்து இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு காரணமாக நீயும் தான் வந்து இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்ல, அதுக்கு இந்த டாட்டை வந்துட்டு இல்லை நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்க அது இதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நின்று பார்த்துட்ருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, எனக்கு வந்து தெரியல, பட் என்னால் வந்து உன்னை கொல்ல முடியல, ஸோ அதனால் என்னால் வந்து எதுவுமே இப்போ வந்து பண்ண முடியல, பட் என்னோடய பொண்ணுக்கு இந்த நிலமை வந்தது காரணமாக இருக்குது, அந்த டாட்டை நான் வந்து சும்மா விட போகிறதில்லன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, டே வளராதரா அதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைடான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்ல, வாய்ப்பே இல்லை உன்னை நான் இந்த வாட்டி விடவே மாட்டேன்டா தம்பின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த டாட்டையை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ வந்து ஒரு வெளியாள், அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நீ வந்து இன்டர்ஃபியர் ஆகாத, என்னோட வழிக்குள்ளே வராமல் இங்கேருந்து காணாமல் போயிரு, அதாவது தப்பிச்சு போயிருன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். அப்போ நம்மளோட ரிம்லே வந்துட்டு லெஸ்லியை பார்க்குற அளவுக்கு என்னோட மூஞ்சுமே வந்து இல்லை, குட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிவிட்டு இந்த இடத்துல இதை வந்து நம்ம முடிக்கலாம் டாட்டாயின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்து டாட்டை மேலே யூஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே சீனை வெளில காட்டுறாங்க. எல்லாருமே பயத்தில் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மொத்த இடமே வந்து ஷேக் ஆகி கொலாப்ஸ் ஆக போகுது. அப்போ நம்மளோட ரவீனா வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சார் லூட் கரினும் வரவே இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, செம்பாய் வந்து அவர் இறந்து போயிட்டாரான்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆர்ட்டி வந்துட்டு அங்கே பாருங்கள் லீடர் தான் வராருன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வந்துட்டான். அப்படி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த இடம் வெடித்து செதற போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவோம். பார்த்தா அடுத்த செகண்டே அந்த இடம் கம்ப்ளீட்டாக வெடித்து செதறுது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ரிம்லே டாட்டா எல்லாருமே அந்த இறந்து போயிருப்பாங்க போல். அந்த வெயின் கம்ப்ளீட்டாக ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் வந்துட்டு நம்ம தேடி அந்த விஷயங்களே நம்ம வந்து பார்க்கவே இல்லை, இந்த ஸ்டேட் அப்படி நாசமாக போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளோட ரவீனா வந்துட்டு இந்த மாதிரி சேஜ் தான் வந்து இதுக்கு பின்னாடி இருப்பாங்க சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க,
அவரோட மூஞ்சில் எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல ரியாக்ஷன் தான் வந்து கொடுத்து அமுச்சு வச்சாருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ட் டீம் வந்து இப்போதைக்கு அப்படியே வெளில வராங்க. பார்த்தா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெடிக்கிற சவுண்ட் வந்து கேட்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு லெஸ்ட்லேயே தான் அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டானோன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரங்கள் கழிச்சு, அதாவது கொஞ்சம் மணி நேரம் கழிச்சு வந்து காட்டுறாங்க அவுட் போஸ்ட்டோட சென்ட்ரல் கேம்ப்பு. அதாவது நம்மளோட குயின் இருக்காங்க இல்லையா, யூட்டா கிங்டமோட குயின் கேத்தரின். ஸோ அவங்க இருக்க இடத்த தான் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு எஸ்டேட் கிட்ட வந்து அந்த பீம் ஆஃப் லைட்டை வந்து நான் பார்க்க முடிஞ்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்க ஒரு ஆள் வந்துட்டு ஸோ ரிம்லே தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு சொல்ல வரீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அங்கே நடந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பான். ஸோ கேத்தரினுமே வந்துட்டு சரி ஓகே நீங்கள் சொல்கிறத வந்து நான் நம்புகிறேன், இன்னும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறான். இந்த அப்டேட் முடிஞ்சோடனே அவங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம சீக்கிரமாக வந்து அடுத்த வேலைகளை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி ஆவாங்க. இப்போ ஒரு வெயின் காலி, இன்னும் 4 வெயின் இருக்குது, அதுவுமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மளோட எஃபோர்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சீக்கிரமாக எக்ஸ்டர்னல் பேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க மேஜர்ஸு நிறைய ஆளுங்க வந்து இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல ரேங்க் 5 மேஜ் ஒருத்தர் இருப்பார், ஓல்டு மேஜிக் டவரோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பார், நியூ மேஜிக் டவரோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்துட்டு நம்மளோட கேத்தரின் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க அவுட் போஸ்ட்டில் இருக்க அந்த வெயின்ஸை தான் வந்து கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5ல் 1 வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, சீக்கிரம் மீதி 4 வந்து நம்ம காப்பாற்றணும், ஏன்னா சீக்கிரமாக எப்போ வந்து அது கொலாப்ஸ் ஆகுனே வந்து தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அமைதியாக அப்படியே நடந்து போயிட்டே இருப்பான். பார்த்தா அந்த இடத்துல திருப்பியும் அந்த சின்ன குழந்தை இருப்பா இல்லையா, அவள் வந்து நம்ம ஹீரோட கண்ணுக்கு வந்து தெரியவா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் அதே பொண்ணு தானே இவன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம திருப்பி வந்து மீட் பண்ணிட்டோம். கடைசியாக நான் கேட்ட கேள்விக்கு உன்னோட ரிப்ளை வந்து எனக்கு ஒழுங்காக கேட்கல, நீ வந்து எதை தேடி வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, என்னோட ஃப்ரெண்டை தேடி தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை வந்து சொல்லுவா. அப்படியா, உன்னோட ஃப்ரெண்டோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, லெஸ்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை வந்து சொல்கிறா. இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த எபிசோட் லைட்டாக சின்னதாக தான் இருக்கும், பட் இன்னும் ஒரு 4 எபிசோடோ 3 எபிசோடு தான் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் நேற்று ஒரு வீடியோ போட்டு அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் நாளைக்குமே அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், பட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் எல்லாமே. ஸோ அதனால் மறக்காம அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க. சரி ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.